லவ் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். காதல் கடுப்பை உண்டாக்கும், செருப்படியை வாங்கி கொடுக்கும். டைம் ஆச்சு. மா பேங்க. ஆமா எல்லாமே என்கிட்டயே கேளு, எதுவுமே நீ கவனமா வச்சுக்க மாட்டேன். அங்க இருக்கு பாரு. சரி கிளம்புறேன். சாப்பிட்டு போடி. கேண்டீன்ல சாப்பிட்டுக்கிறேம்மா. என்னமோ பண்ணி தொலை. ரேஸ்மா, உனக்கு அப்பா வந்து மாப்பிள்ளை பார்த்துருக்காரு. போட்டோ வந்து பிரிட்ஜ் மேல இருக்கு, எடுத்து பாரு. லவ் பண்றது தெரியாம எங்க அம்மா வேற. உன்னை ஏதோ மாமா கல்யாணத்துல பார்த்தாங்களாம்மா. அப்பா வந்து உன்கிட்ட கேட்க சொன்னாரு. நல்லா பணக்கார பையனா, பெரிய இடத்து பையனா, 3 தலைமுறைக்கு சொத்து இருக்குதா, நீ மகாராணி மாதிரி ஆயிடலாம். சரிம்மா, சாயந்தரம் சொல்றேன். ஓகே பாய்மா. அக்கா அக்கா என்னக்கா சொல்லாம நீ போட்டு வந்துட்ட? என்னக்கா யோசிச்சுட்டே இருக்க? ஓ, வீட்டில் பார்த்த அந்த பிரவீன் எப்படி கழட்டி விடலான்ட்டா? இல்லடா, கார்த்தி எப்படி கழட்டி விடதான் யோசிச்சுட்டேன். இன்னைக்கு நீ தாண்டா ஜெயிக்கிற. இவதுக்கு கூப்பிடுறான். ஹலோ, அவன் எங்க? அவன் பிஸியா இருக்கா. 2 மணி நேரம் அவன் பேசுறதுக்கு. அவன் என்ன பிஸியா இருந்தாலும் இப்ப அவன் பேசணும். அவன் அப்ப 2 நிமிஷம் வெயிட் பண்ணு. சூப்பர்ரா தம்பி, சூப்பர்ரா தம்பி. ஏ டேய், வாளுடா போன்ல. அப்படியா? இருங்கடா வந்துடுறேன். டேய், இன்னைக்கு அண்ணன் தான் ஜெயிச்சிருக்கேன். அதனால ஆளுக்கு 20 ரூபா வழக்கம் போல ஜிபேல பண்ணிருங்க. அண்ணனுக்கு முக்கியமான இருக்கு. போயிட்டு வந்து நம்ம திரும்பி ரைடு வர அண்ணன். கரெக்டா? நீ எப்ப பார்த்தாலும் நம்மள வச்சு ஜெயிச்சு கலா கட்டுறான்டா. சொல்லு பேபி. நம்ம எங்கேயாச்சும் வெளியே போலாமா? என்ன திடுதுப்புன்னு? இல்ல, நம்ம வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதனாலதான். எனக்கு நீ கொஞ்சம் வேலை இருக்கே. ஓ, அப்ப என்னோட உனக்கு அந்த வேலை முக்கியமா போச்சா? இங்க பாரு, இதுக்கு மேல எல்லாம் உனக்கு எனக்கும். சரி 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 சரி, இன்னும் 2 நிமிஷத்துல கிளம்பி வரேன். வா. பிஜிஎம் ஒரு கேடு. என்ன பேபி, பர்பிள் அப்படியே பிளாக்பெரி மாதிரியே இருக்க. சரி சொல்லு, எங்க போலாம்? என்ன சொன்ன டயத்துக்கு கரெக்டா வந்துட்டான். இவனை கழட்டி உள்ளான்னு பார்த்தா முடியாது போலயே. ஏய், உங்கட தான். எங்க போலாம்? பார்க் போலாம். ஏறு. போலாமா? ஏன் அமைதியா வர? ஏதாச்சும் பேசிட்டு வரலாம்ல. எங்க போலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஓ அப்படியா? சரி சரி. என்னாச்சு? என்னாச்சு? பார்த்து பெட்ரோல் இல்ல. உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா? லவ் பண்ற பிள்ளை வெளியே கூட்டு போற, பெட்ரோல் கூட இருக்கான்னு பாத்துட்டு தெரியாதா? உன்னை கல்யாணம் பண்ண என் வாழ்க்கை எப்படிதான் இருக்குமோ? இதுக்கு மேல எல்லாம் இரு இரு, ஏன் அதுக்குள்ள அவசரப்படுற? இப்பெல்லாம் ஆகும் தெரிஞ்சுதான் 1 லிட்டர் பெட்ரோலை காலையிலேயே வாங்கிடுவேன்.
அப்பலாம் இங்க பாரு, கோயிலுக்கு போ. பார்க்கு வேணாம் வேணாம். இறங்கு. கோயிலுக்கு வந்திருக்கோம், இவனை ஏதாச்சும் வம்பிழுக்கணுமே. டேய், கோயிலுக்கு கூட்டு வந்திருக்க, ஒரு பூ வாங்கி தரணும்னு தோணாதா? நீ பூவெல்லாம் வைக்க மாட்டியே. இப்ப வைப்ப, எனக்கு வேணும். ஏய், பூவெல்லாம் அதிக ரேட்டா இருக்கு, அதெல்லாம் வேணாமா, வா. ஏன்டா ஒரு பூ கூட வாங்கி தர மாட்டியா? அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி பூ வாங்கி தருவ? போதும், இதுக்கு மேல உனக்கு எனக்கு செட் ஆகாத, நான் கிளம்புறேன். ஏய், ஒரு நிமிஷம். நீ எத்தனை தடவை பூ வைப்ப? உன் தலையில தான் ஆல்ரெடி நான் வாங்கி பூவை வச்சுட்டேனே. போதுமா இல்லை இன்னும் பெரிய மூலமா தான் வாங்கலாமா? வா, வந்துட்டு உனக்கு பண்டலே வாங்கி தரேன். சாமி ஏதோ பிளானோட வந்திருக்கேன், என்னன்னு தெரியல. போலாமா? கொஞ்ச நேரம் உட்காந்து போலாமா? ம். எப்படிதான் கட்டி விடுறது? ஏன்டா உங்க கூட பேசணும்னு கோயிலுக்கு வந்தா நீ என்ன அங்கேயே பாத்துட்டு இருக்க? எவ்வளவு பாத்துட்டு இருக்க? ஏய், எவ்வளையெல்லாம் பார்க்கல. அங்க ஒரு ட்ரெஸ் தொங்குது இல்ல, அந்த ட்ரெஸ் நீ போட்டா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தேன். நல்லாதான் இருக்கு. சரி, அப்ப ஓகே, வாங்கிட்டா. ஏ, உனக்கு போட்டு பார்த்தா எப்ப இருக்குன்னு தான் பார்த்தேன். அது வாங்கிலாம் தர முடியாது. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ வாங்கி தந்தா அவங்க எந்திரி எந்திரி எந்திரி, வா வா. ஏ, வா போய் வாங்கிட்டா. ஏ வேணாம், அந்த டவல் வேணா எடுத்துக்கோ. வா வா. இதான் இதான் இதான், இங்க வாங்க வாங்க. இல்ல அண்ணா, அந்த டால்க்கு போட்டிருக்கீங்களே பிங்க் கலர் ட்ரெஸ், அது கொடுங்கண்ணா. ஓகே, அப்புறம் அது, அப்புறம் இது இது கீழே இருக்கணும் பாருங்க, அதுக்கும் மேல. அதான் எல்லாமே நல்லா இருக்கே. எவ்வளவு ஆச்சு? ஓகே, வாங்க. என்ன வாங்க சொல்ற? எங்கிட்ட காசு இல்ல. காசு இல்லையா? ஒரு Dress கூட வாங்கி கொடுக்க முடியல, எப்படி நீ எல்லாம் என்ன காப்பாத்துவ? இங்க பாரு, உனக்கு செட் ஆக, நான் கிளம்புறேன். ஏ வீரு, நான் சொல்லிட்டு இருக்கேன். எங்களை தெரியலையா உங்களுக்கு? தெரியலையே ப்ரோ. 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பக்கத்து வீட்டில் இருந்தீங்க. 4 வருஷம். அடா, ஏய் ஆமாம்மா, 4 வருஷத்துக்கு முன்னாடி நாங்களாம் ஒரே வீட்டில் ஒன்றா ஃபேமிலி மாதிரி இருந்துட்டு இருந்தோம். சரி, கொஞ்சம் பேசிட்டு வரும். நீ போ, நான் பில் பே பண்ணி வந்துடுறேன். போ, என்ன வேணா வேணா எதை எடுத்துக்கோ. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. மொத்தத்துக்கு சேர்த்து சாயந்தரம் வந்து பில் கொடுத்துட்றேன். ஓகே ப்ரோ. சரி ப்ரோ. என்ன போலாமா? எதுக்கு பை? 4 ட்ரெஸ் வாங்கணும்ல, அதான் ஒரு பை ஃப்ரீ. என்னமோ பண்ணி பார்த்தோம், இன்னும் ஒரு கொட்டாவில் பேசாம விஷயத்த சொல்லிட வேண்டியதான். அதெல்லாம் முடிஞ்சுல, இன்னும் அமைதியா வர. எங்க போலாம்? பார்க் வேணாம், பேக்கரி போ, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இங்க பாரு கார்த்தி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இங்க பாரு, ஓப்பனா சொல்றேன், தப்பா எடுத்துக்காத. நான் வந்து படிக்கணும்டா, கரியர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்ல. நம்ம 2 பேர் லவ் பண்றதுனால எப்ப பார்த்தாலும் உன் நினைப்பாவே இருக்குடா எனக்கு. நீ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ற, அதனால நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம்டா. ஏய், என்னம்மா சொல்ற? வேற வழி இல்லடா, கரியர் ரொம்ப முக்கியம் இல்ல, அதான் சொல்றேன், கொஞ்சம் யோசிச்சு பாரு. அம்மா இல்ல, நான் என்ன சொல்ல வரணும். இங்க பாருடா, நீ உண்மையா லவ் பண்றல என்ன, அப்ப நான் சொல்றதை கேளு தயவு செஞ்சு. நான் வரேன். பாடா, ஒரு வழியா கழட்டி விட்டோம். அம்மா, காலைல ஒரு பையன் போட்டோ காமிச்சிங்களே, அந்த பையனுக்கு நான் ஓகே சொல்லிட்டேன்னு சொல்லுங்க. அது ஏண்டி நீ வேற? அந்த பையன் யாரையோ லவ் பண்றானாம்மா, அதனால வேணான்ட்டாங்கடி.
என்னம்மா சொல்ற? இவனை நம்பி அவனை வேற கழட்டி விட்டனே. என்ன போமா. என்ன அது நம்ம சீனியர் மாதிரி இருக்கு. சரி போய் பேசுவோம். ஹாய் சீனியர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க? என்ன தெரியலையா, நான் உங்க காலேஜ் ஜூனியர் சீனியர். ஓ ஓ ஓ அப்படியா? இருக்கு உனக்கு. ஏண்டி ஒருத்தர் ரோட்ல வந்தா போது பல்ல இழிச்சிட்டு பேசிடுது. போடி முதல்ல. ஓகே பாருங்க, நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். போயிட்டு வரணும். போட்டேன்னா வச்சுக்கோ. பாயா கை இருக்காது உனக்கு. என்ன அதான் பிரேக்கப்ன்ட்டு போயிட்டியே. நான் யார்கிட்ட பேசினேன்னா யார் கூட நடந்து வந்தா உனக்கு என்ன? டேய் அது நான் சும்மா நீ உண்மையா லவ் பண்றியான்னு செக் பண்ணேன்டா. நீ தப்பா எடுத்துக்காத. எது செக் பண்ணியா? ஏண்டி நீ 9 மணிக்கு காலேஜ் போறதுக்கு நான் 8 மணிக்கே அலாரம் வச்சு எந்திரிச்சு பாடி கார்டு மாதிரியே உன்னை அவன் பார்க்கறானா இவன் பார்க்கறானான்னு சொல்லி அவன்கிட்டலாம் சண்டை போட்டு உன்னை காலேஜுக்கு கொண்டு போய் விட்டுட்டு வீட்டுக்கு வந்தேன்னு வையேன், எங்கள் அம்மா காலையில் எங்கள் கழட்டியாடா போனேன்னு சொல்லி என்னை திட்டும். அதெல்லாம் தட்டி விட்டு திரும்பி அதே மாதிரி உன் காலேஜ் வாசல் முன்னாடி வந்து நின்று உன்னை வீடு வரைக்கும் நாய்க்குட்டி மாதிரியே விட்டுட்டு போவேன். அது மட்டும் இல்லாமல் சண்டே சாட்டர்டே ஆனால் உனக்கு பிடிச்சதா பார்த்து வாங்கி கொடுத்து உன்னை அவ்வளோ அழகாக கவனிச்சுக்க. நீ இருக்கேன்னு சொல்லி எனக்கு வர லவ் ப்ரப்போசஸ், இன்ஸ்டாகிராமில் வர ஃப்ரெண்ட்ஸ் ரிக்வெஸ்ட் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ண. ஏன்? நீ இருக்கியே உனக்காக உண்மையாக லவ் பண்ணுற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான். ஆனால் நீ என்ன சொல்கிற, என்ன செக் பண்ணுறன்னு. டேய் நான் சும்மா சொன்னேன்டா. எது நீ சும்மா சொல்றதுக்கு நான் தான் கிடைச்சனா? நீ என்னடி இந்த மாதிரி சொல்றது? நான் சொல்கிறேன் பிரேக்கப். டேய் நான் சும்மா சொல்றேன்ல. அப்போ இனிமேல் நான் சொல்கிறேன், அதை நீ செய்யற.